கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 32ஆம் சங்கீதம், அதில் 8ஆம் வசனம். சங்கீதம் 32:8 நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் அது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வாரம் ஓய்வு நாள் என்று தேவன் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வாரம் முழுவதுமே நீங்க தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும் வாரமாக இருக்க போகிறது, வருடமாக இருக்க போகிறது. தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல காத்து கொண்டு இருக்கிறார். ஆலோசனை கேட்க நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அனுதினமும் தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே உமது ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தர், நீர் எனக்கு சொல்லும் ஆண்டவரே. ஏசாயால பார்க்குற ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு நிறைய நாமங்கள்ல அவருக்கு ஆலோசனை கர்த்தர்னு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தின்படி சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். இந்த வசனம் அவர் 3 காரியங்கள் சொல்லுகிறது. இந்த வசனத்துல 3 காரியங்கள் பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து, முதல் தேவன் நம்மளுக்கு போதிப்பார், நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை போதிப்பார். அடுத்து பாருங்க, நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம வழி எத்தனை நடக்கணும், எதுல நடக்கக்கூடாது அப்படின்னு வழியை காட்டுவேன் அப்படின்றாரு. அடுத்துதான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்ப ஏசாயால நம்ம பார்க்கிறோம், நம் வழியை தாண்டி போனோம்னா வழி இதுவே நடுவுகிற சத்தம் பின்னாலே காதுகள் கேட்கும். அப்ப தேவ ஆலோசனை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்படி நமக்கு முதல் போதிப்பாரு. தேவ போதனையை கேட்டு நடக்கும் வாரமாக இருக்க போகிறது. தேவ போதனை என்ன? ஒரு அன்பா இருக்கலாம். அதுதான் மீனான கட்டளை, அதுதான் மீனானது. இதெல்லாம் தேவ போதனை. நமக்கான என்ன, எனக்கான போதனை என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்றத வேதத்தை படிக்கும்போது நமக்கு தெளிவாக தேவன் சொல்ல தயாராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், தேவ போதனை கேட்பதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? தேவ போதனையை கேட்பதற்கு நம்ம காத்திருக்கிறோமா? தேவனுக்கு காத்திருக்கிறோமா? அப்படி காத்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த வழியை நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவ ஆலோசனை பெற்று தேவன் உங்களுக்கு காட்டும் வழியிலே நடக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததி பார்த்தீங்களா? நம்ம கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு, அவருடைய போதனையை கேட்டு, அவர் ஆலோசனை மட்டும் கிடையாது, போதனையை சொல்லிடுறாரு. அது நம்மளால நடக்க முடியலன்னா எப்படி நடக்கணும்னு ஆலோசனை சொல்லுவாரு. இல்ல அதான் வேலை நம்ம நினைக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் ஆண்டவரே, என்னால நினைச்சு நிக்க முடியல ஆண்டவரே, நான் தினம் தேவம் காலையிலேயே எந்திரிச்சு தூங்கணும்னு ஆசைப்படுறேன், தினமும் பைபிள் வேதம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு சில என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணான்னு முடியல ஆண்டவரே. என் மகனோட கல்யாணம், என் தொழில்ல, அக்கம் பக்கத்து உறவுகள்ல, என் உடல் நலக்குறைவுல ஏதாச்சும் இப்படி ஆகிட்டே இருக்க ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பலவீனமா இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நம்ம ஒன்னும் செய்ய வேணாம், தேவ சமூகத்துல அமருவோம். தேவனே நான் என்ன செய்யணும்னு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் போதிப்பார் நம்மள. அவர் போதித்து நமக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அந்த வழியை காட்டிட்டு அவர் விலையை நிற்க மாட்டாரு, கூடயே ஆலோசனை சொல்லுவார். நம்ம என்ன செய்யணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு முழுவதுமாக நமக்கு ஆலோசனை சொல்லும். ஆலோசனை கர்த்தர் நம்மளுடன் இருக்கிறார். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுவது மட்டும் இல்லாம அந்த வழியிலே நடக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே உடன் வர அவர் ஆர்வம் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை அழைத்து செல்ல நம்ம ரெடியா இருக்கோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோகிதாவே, நம்முடைய நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவது மட்டும் இல்லாமல் அந்த வழி நெடுகை நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே உடன் வருவேன் என்பதற்கான இதை உணர்வு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உமது கற்று தெரியுமாப்பா, படிக்கும் பிள்ளைகளை உமது கற்று தெரியுமாப்பா. உமது போதனையை கேட்டு நீர் அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் நடக்க வேண்டிய வழியை அந்த பிள்ளைகளை நடத்துமாப்பா. அந்த வழியில் அந்த பிள்ளைகள் செல்லும் பொழுது நீர் உடன் சென்று அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருவேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. உமது ஆலோசனையை பெற்று இந்த வழியிலே நடந்து ஒவ்வொரு போதனையிலே கை கொள்ள உதவி செய்யுமாப்பா. நான் வழி வைக்கிறோம், உமக்கு சொந்த மாற்ற மாட்டேன். பெற்றோர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றுமாப்பா, ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.